ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு கடாயில் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும் இல்லை, ஏன்னா பிசுப்பாக இருக்கும் இல்லையா, குழம்புல போட்டால் அது பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதோட கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா காரக்குழம்புக்கெலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதோடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வந்து மேஷ் ஆகணும். இதோடைய கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வதங்கினதுமே நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். வெண்டைக்காயும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலேயே அதுக்கப்புறம் நம்ம காரத்தூள் சேர்த்திக்கலாம். காரத்தூள் பார்த்திங்கன்னா நார்மல் குழம்பு தூள் தான், எல்லாமே சேர்த்து அரைச்ச காரத்தூள் தான் நான் வச்சுருக்கேன். இந்த வதக்கல்லையே வந்து நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் வந்து நான் சாம்பார் தூளும் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பொடியெல்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்துமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இதோட புளி வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்து வரும். மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெலாம் நல்லா வதங்கி குழம்பு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.